வெளியில் அவர் முத்துக்காக தான் பேசினார், அதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் உள்ளே போய் இப்போ அவர் அந்த பிளேவை தான் பண்ணுறாரு. அவருக்கு தீபக் ஜெயிக்கக்கூடாது, ரவீந்திரனுக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா, ஏன் நீங்கள் யாருமே தீபக்கை டச் பண்ண மாட்டீங்க? நேற்று மார்னிங்லேருந்து என்ன பிரெயின் வாஷ் தெரியுமா? நான் நினச்சேன் அவர் பிரெயின் வாஷ் பண்ணி அவரோட கேமை விளையாடுறாருன்னு. கிடையாது, அவர் வந்து வேற யாரோ ரீப்ளேஸ் ஆகணுன்றதுக்காக பண்ணலை. அவருக்கு முத்து டைட்டில் அடிக்கணும், அதுக்காக அவர் பண்ணிட்டுருக்காரு. அர்ணவ் பேசினா அந்த இடத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். அர்ணவே ஒரு குழப்பமாக தான் பேசுவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். விஷால் நெகட்டிவாகவே பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்த விஷால் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் வக்கு இல்லாமல் தான் நீங்கள் வெளில போயிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வக்கு இருந்திருந்தா நீங்கள் இருந்திருப்பீங்க. சௌந்தர்யா உள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லா கேமராலையும் ஹைலைட்டடாக தெரியுறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க நடிக்கிறாங்கன்னே இருக்கட்டும், ஆனால் நடிச்சாது இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு காலத்தில் நீ வந்து ஒரு சாட்டர்டே எபிசோட பயங்கரமாக திட்டுவாங்க. நீ முத்து அண்ணா வேணும், எனக்கு முத்து அண்ணா எங்கே இருக்க வா அப்படிலாம் கூப்பிட்டீங்களே. அப்போ நீங்கள் கேமரா இருக்குது தானே பண்ணீங்க சாட்சனா அப்படின்னு நான் சொல்லவா? கேமரா கான்சியஸ் தானே பண்ணீங்க. இங்கே கேமரா இருக்குது, அங்கே கேமரா இருக்குது, பாத்ரூம் கேமரா உங்களே ஃபோக்கஸ் பண்ணணும் தானே அழுதிங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா? பிக் பாஸை இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு சாட்சனாவுடைய ப்ளே வந்து இருக்குது. இதை பார்த்து சேனலில் வின்னரையே மாற்றுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அண்ட் பிக் பாஸோடைய ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ சொல்லி நான் இப்போ தான் பார்க்குறேன். பயங்கர க்யூட்டாக இருந்தது. அதை எபிசோடில் கட் பண்ணாமல் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், தீபக்கனாக்கு டைட்டில் போகணும். தீபக்கனா அதுக்கு தகுதியானவர் தான். ஹலோ ஆல், வெல்கம் டு பிக் பாஸ் விசஸ் பிரியா. வணக்கம் மேம். வணக்கம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கும் சாச்சனாக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. சாச்சனா பார்த்தீங்கன்னா தீபக்கு ஒரு டேக்லைன் கொடுத்துருந்தாங்க, வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூப்பிட்டுவாங்க அப்படின்ற மாதிரி டேக்லைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முத்துக்குமரன் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அது எப்படி பார்க்குறீங்க அந்த கான்வர்சேஷன்? அவங்க அதான் இன்மெச்சூர்டுன்றதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க சாச்சனா. ஒரு விஷயத்துலையுமே வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அது நம்ம சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும் இல்லை. நிறைய பேர் வெளியே இப்போ இன்னுமே வந்து உள்ளே வந்து நான் பாசிட்டிவாக இருக்க வந்திருக்கேன்ற மாதிரி சீனை போட்டு ஃபுல் நெகட்டிவ் வைப்பில் தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. லாஸ்ட் சீசனே பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அது சொன்னால் ஏற்றுக்கணும். இல்லை அப்படி கிடையாது, அவர் எப்படி என்ன சொல்வார், அவர் வந்து அதாவது உன்னுடைய ஏஜ் என்ன, அவரோட ஏஜ் என்ன, இதை தாண்டி வேறு என்ன டேக்லைன் உனக்கு கொடுத்துருக்கணும்? எதை கொடுத்துருந்தா உனக்கு வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். அது சந்தோஷமாக இருக்க மாதிரி அங்கே டேக்லைன்ஸே இல்லையே. ஸோ வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவான்ட்டு ஒரு சின்ன பொண்ணு பார்த்தா அவர் சொல்லலாம். அது வந்து அந்த டேக்லைன் மூலிமா சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. அவர் பர்சனலாக அது சொன்னால் தான் தப்பு. ஸோ டேக்லைன் அப்படி கொடுக்கும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய ஏஜ் என்ன, திருப்பி நீ அதை கொடுக்குறது அது வந்து சைல்டிஷாக இருக்குது, இன்மெச்சூர்டாக இருக்குது. மெச்சூரிட்டியே கிடையாது. 21 வயசு தான், ஆனால் மெச்சூரிட்டியே கிடையாது. அவங்க ஏதாவது வெளியில் ஃபேக்ட்ரி, பாய்சன் ஃபேக்ட்ரி ஏதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. அதை உள்ளே வந்து அப்படியே ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிக் பாஸே கோவப்பட வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பயங்கரமாக கோவப்பட்டு பிக் பாஸ் முந்தின நாள் வந்து பேசியிருந்தார். நேற்றுக்கு முந்தின நாள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸோடைய ஹிஸ்ட்ரியில் லைட் ஆஃப்ஸ்க்கு அப்புறமா லைட் ஆன் பண்ண சீசன் இதுதான். அந்த அளவுக்கு வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிறீங்க. உள்ளே இருக்க டாப் 8 கண்டஸ்டன்ஸை உட்கார வச்சும் அவங்க எதிர்க்கவே பேசிக்கிறீங்க. எத்தனை வாட்டி சொல்ல முடியும்? பிக் பாஸ் அன்றைக்கி மட்டும் வார்ன் பண்ணது 4-5 வாட்டி வார்ன் பண்ணார். இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ரவி சாரை மட்டும் உள்ளே தனியாக கூப்பிட்டு சொன்னார். அதுக்கான காரணம் வந்து அவர் கொஞ்சம் அவருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மதிப்பு இருக்குது, எல்லார் எதிர்க்கும் அந்த மாதிரி சொல்ல வேணாம்ன்றதுனால அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னார். அது சொல்லும் போதே சொன்னார். என்ன சொன்னார்னா, இது நீங்கன்றதுனால தான் கன்ஃபெஷனில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன், இது வேறு யாராவது இருந்தால் வெளியில் தான் பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லும்போது ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவர் வந்து சரி ஓகே நான் இனிமேல் பேசலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அந்த வார்னிங் பிக் பாஸ் மார்னிங் இவருக்கு கொடுக்கும்போதே வெளியில் எல்லாருக்கும் கொடுத்துருந்தா அது அப்போவே ஸ்டாப் ஆகிருக்கும். ஒரு வேளை குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் அவங்க கிட்டேருந்து வரலன்றதுக்காக விட்டு வச்சுருந்தாரான்னு தெரியல. அன்றைக்கி நைட்டு பயங்கர பிளாஸ்ட் ஆகிட்டார் பிக் பாஸ் வந்து. யார்கிட்டையும் நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, எதுக்காக நீங்கள் ஓட்ஸ் பற்றி பேசுகிறீங்க, வெளியில் வர ரீல்ஸ் பற்றி பேசுகிறீங்க, எதுக்காக இதெல்லாம் பேசுகிறீங்க, அவங்க வெளியில் வந்து இதெல்லாம் பார்க்க தானே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு, நான் இது உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல சிவா,
ரியா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேரை சொல்லி சொன்னார். அண்ட் இவங்க எல்லாருமே சாரி சொன்னாங்க. அதுக்கு சாச்சனா ஒரு ப்ளே பண்ணாங்க. என்ன, அதாவது இதுதான் இன்மெச்சூர்னு சொல்கிறது. சாச்சனா சொன்ன பதில் என்னன்னா, ஓகே பிக் பாஸ், இனிமேல் நாங்கள் சொல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுறோம் போது சாச்சனா ஆர் யூ ஜோக்கிங், ஆர் யூ கிட் வித் மீ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இது வரைக்கும் பிக் பாஸ் இவ்வளோ ஹார்ஷாக பேசி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி சாரி இல்லை சொல்ல மாட்டோம் பாஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிக் பாஸை இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு சாச்சனாவுடைய ப்ளே வந்து இருக்குது. பொதுவாக யார் சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. முத்து சொல்கிறது மட்டும் ஒரு வகையில் யோசிப்பாங்க, ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நேற்று அவர் சொல்லும்போது கூட இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு இதுவாச்சும் நான் வச்சேன், இதில் என்ன இருக்குது, உன் கேம் உன்கிட்ட கூட நீ பண்ண தப்ப சொல்லிவிட்டு நீ பண்ண சரியாக தானே சொன்ன, அப்போ ஏன் ஏன் என்ன வந்து உன் கூட இது பண்ணி கொலாபரேஷனாக அப்படி இப்படிலாம் ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. முத்து சொல்கிறது என்னன்னா, அவர் ஏஜ் என்ன உன் ஏஜ் என்ன, அவர் உன்னை பார்த்து சொல்லலாம், நீ அவரை பார்த்து சொல்லலாமா, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் வந்து அங்கே அதுவும் டேக்லைன் கொடுத்ததுனால தானே அவர் வந்து வச்சாரு அப்படிங்கிற மாதிரி முத்துவுமே வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து முடிச்சாரு. அவர் சொல்லும்போது கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நீங்க அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றதுக்காக கொடுக்காதீங்க, உங்களுக்கு ஜென்யூனா என்ன தோணுதோ அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி. பட் அதுவுமே அவங்க அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியல சாச்சனா. அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க யார் சொன்னாதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது சரின்னு படுதுன்னா அதை செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்த கோழி மூட்டணும்னா போய் மூட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாச்சனா பண்ணுவாங்க. இன்கேஸ் அது ஏன் இவங்கெல்லாம் மாற்றி வச்சாங்கன்றது எனக்கு தெரியல. அது பிக் பாஸ் சொல்லி இவங்க மாற்றினாங்களா இல்லை இவங்களா மாற்றினாங்களான்றது தெரியல. நான் அந்த டைம் லைவ் பார்க்கல, ஏன்னா இது நைட்டு நடந்திருக்கு. சேலஞ்ச் 8 ஃபோட்டோலாம் இப்படி வச்சுட்டாங்க, டாப் 8 ஃபோட்டோலாம் இப்படி வச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இவங்க கமெண்ட் தர மாதிரி இப்போது அந்த மாதிரி இவங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை பிக் பாஸ் கிட்டேருந்து. ஒரு வேளை அவர் சொல்லி தான் இவங்க வச்சாங்கன்றது தெரில. இதுதான் பாதி எபிசோடில் கட் பண்ணி போடுறதுனால ரொம்ப குழப்பமாயிடுது. சப்போஸ் நம்ம இப்போ மிட் நைட் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது எதனால் இவங்க மாற்றினாங்க, இவங்க பேசிக்கிட்டே மாற்றினாங்களா இல்லை பிக் பாஸ் சொன்னாரா அப்படிங்கிறது லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் நம்ம எவ்வளோ நேரம் தான் நம்மளும் உட்காந்து லைவ் பார்க்க முடியும். நைட்டு லைட்ஸ் ஆஃப்க்கு அப்புறமா இது நடக்குது. யார் கேட்டு இவங்க மாற்றினாங்க, இல்லை இது மாற்றினது ஓகே தான் சொல்கிறாரா பிக் பாஸ், இல்லை இந்த கமெண்ட்ஸை இவங்க ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறது, இப்போ நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னா நீங்களும் ஏற்றுக்கோங்கன்ற மாதிரி இவங்க வச்சுருக்காங்களான்றது தெரியல. மேபி முத்துக்குமரன் சொன்ன மாதிரி அவர் வச்சாரதுக்காக நீ வச்சியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுக்காக தான் வச்சுருக்காங்க அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டீஸில் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அதான் இந்த சீசனில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்காங்க டீம். எது பண்ணால் ஹிட் ஆகும் சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்த சேலஞ்ச் 8க்கு வந்து இவங்க அதாவது டாப் 8ல் இருந்து ஒரு கமெண்ட் தரணும். இப்போ நான் டாப் 8ல் இருக்கேன், நீங்கள் சேலஞ்ச் 8ல் இருக்கீங்கன்னா உங்கள் கூட ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்கள நான் இங்கே ரீப்ளேஸ் மாற்றிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணோம். நீங்கள் சேலஞ்ச் 8ஆக இருக்கீங்க அப்படின்னா அங்கே டாப் 8ல் யார் இருக்கக்கூடாதுன்றதை வந்து நீங்கள் சொல்லணும். இவங்க வந்து இருக்கிறத சொல்லணும், நான் வந்து இருக்கிறத சொல்லணும், நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதை சொல்லணும் அப்படிங்கிறது தான் சேலஞ்சு. ஸோ இது வந்து மார்னிங் ஆக்டிவிட்டியாக கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. விஷாலை சொன்னாங்க, அருணை சொன்னாங்க, அப்புறம் வந்து இந்த வன்ம குடனும் அது கூட இருக்க விஷ பாட்டிலும் வந்து டோட்டலாக டார்கெட் பண்ணது வந்து சவுண்டு அண்டு ஜாக்கை தான். ஸோ மேக்ஸிமம் வந்து ஜாக்கை 4-5 பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சௌந்தர்யாவை 2-3 பேர் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இதுக்கெல்லாம் வக்கு இல்லாமல் தான் நீங்கள் வெளில போயிருக்கீங்க. இதுக்கெல்லாம் வக்கு இருந்திருந்தால் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதாவது ஒருத்தர் கூட வந்து ஒட்டிக்கிட்டே வரணும், ஓட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற டேலண்ட்டாவது அவங்ககிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது சுனிதா? அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. அதனால தான் 4வது வாரமோ 5வது வாரமோ வெளில போயிட்டீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு தகுதின்றது வந்து மக்கள் தீர்மானிச்சதுனால தான் அவங்க இத்தனை நாள் அங்கே இருக்காங்கன்றது என்னுடைய தாட். விஷால் நெகட்டிவாகவே பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்த விஷால் பண்ணுறாரு. அருண் ஒரு வாரம் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு வாரம் நெகட்டிவாக இருக்காரு, ஒரு வாரம் நியூட்ரலாக இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணதுனால தான் அங்கே இருக்காங்க, நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்கன்றது என்னுடைய கருத்து. ரியாவாக இருக்கட்டும், ரவீந்திரன் சாராக இருக்கட்டும், 2 பேருமே ரிவ்யூவர்ஸ் தான். ஸோ அவங்க வெளியிலேருந்து ரிவ்யூ பண்ணதை தாண்டி உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து ஒரு 1 வீக்கில் ஒரு ரிவ்யூவர் இதனை வரைக்கும் ஒரு 6 சீசன் என்னவோ ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அவருக்கு அங்கே வந்து ஓட்டு இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன தான் ரிவ்யூவில் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவே இருந்தாலும் உங்களுடைய விளையாட்டை போடாமல் உங்களுடைய மூளையை மட்டும் இங்கே போட்டால் அது பிக் பாஸ் வீட்டுக்கு செட் ஆகாது சார். அப்படி தான் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அவர் நேற்று ஃபுல்லாகவே பண்ணிட்டுருந்தாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுனிதா சொன்ன அந்த கமெண்ட் அது ரொம்ப ஹிட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஜாக்லினை தாண்டி சௌந்தர்யாவுக்கு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு.
அது நார்மலாக நான் சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு அவங்க நான் ஃப்ரெண்டையே எடுத்துக்கிறேன், அன்ஷிதாவே எடுத்துக்கிறேன். நீங்கள் இருந்த வரைக்கும் அன்ஷிதா அவங்க கூட இருந்தாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் ஆனந்தி போனதுக்கப்புறம் பவித்ரா, தர்ஷிகா, அவங்களும் எல்லாரும் கூட தானே இருந்தாங்க. ஆனால் ஏன் அவங்க வெளில போனாங்க? ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. கேமில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூட்ரலான ஒரு பிளேயராக அவங்க தெரியல. என்ன தான் டஃப் ஃபைட் கொடுத்தாலும், பயங்கரமாக பிளாஸ்டாக விளையாடினாலும், வில் பவரோடு இருந்தாலும், அங்கே ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் மக்கள் வெளியில் அனுப்பிச்சாங்க. ஆனால் ஜாக்லின் கிட்ட ஒரு விஷயம் சரி இருக்குன்றதுனால தான் மக்கள் இன்னமும் உள்ளே வச்சுருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்கில் ஜாக்லின் பேசினதாக இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிட்டா இருக்கட்டும், எனக்கு கூட இஷ்டம் கிடையாது ஜாக்லினை. ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அது அந்த மாற்றி பேசுறது கூட ஒரு பயத்தினால வந்து தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லாருமே ஆப்போசிட்டில் இப்போ 24 கண்டஸ்டன்ட் இருக்காங்க, 17 பேரோ என்னவோ சம்திங் போனாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆப்போசிட்டில் 16 கண்டஸ்டன்ட்டும் இருக்காங்கன்னா அவங்கள ஹேண்டில் பண்ணோன்னா வேறு வழி கிடையாது. அந்த வீட்டில் அவங்க சஸ்டெயின் பண்ணி போகணுன்னா வேறு வழி கிடையாது. அவங்க பேசி தான் ஆகணும். அவங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்க ஜால்ரா தட்டி தான் ஆகணும். அதனால் அவங்க தட்டியே வந்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு பிளேன் இருக்குல்ல, பேசணும், ஷார்ப்பாக அடிக்கணும். பயங்கரமாக பேசுனாங்க சுனிதா, செம்மையாக டான்ஸ் ஆனாங்க, எல்லாரும் கூடயும் ஜாலியாக இருந்தாங்க. ஆப்போசிட் டீமில் தான் பாய்ஸ் டீம் இருந்தது அவங்க கிளம்பும்போது. அப்போனா ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்மெண்ட்டாக மச்சான் மாமா எல்லாம் அப்படி தான் பேசுனாங்க. ஏன் அவங்கள வெளில அனுப்பிச்சாங்க? ஏன் உங்களை ஓட்டு போட்டாங்க சொல்லுங்கள்? பாய்ஸ் டீமில் தான் உங்களை ஓட்டு போட்டு வெளில அனுப்பிச்சாங்க. ஆனால் அத்தனை பாய்ஸ் டீமில் இருக்கும்போதும் ஓட்டு போட்டு ரெண்டுமே வந்து பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸை தூக்கிட்டு இனிமேல் எல்லாம் ஓகே தான், சரிசமமாக தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியும் இத்தனை வாரங்கள் நாமினேட் செய்ய பட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். எப்படி அவங்க வந்திருக்காங்க, எவ்வளோ ட்ரை பண்ணி வந்திருக்காங்க, யார்கிட்ட இன்னமும் எவ்வளோ பேச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஒரு டஃப் கொடுத்ததுனால தான் அவங்க இவ்வளோ தூரம் இருக்காங்கன்றது என்னோட கருத்து. அவங்க வன்மம்ன்றதுனால அப்படி கொட்டுறாங்க. இந்த ஓட்ஸை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொன்னார். ஆனால் நேற்று மார்னிங் ஆக்டிவிட்டியில் அவங்க அதை பேசினாங்க, சுனிதா பேசினாங்க. ஆனால் அது எதுவுமே அவர் சொல்லலை. சௌந்தர்யாவுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க, ஆர்கானிக் ஓட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி, செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு டிஆர்பி ஏற்றுறதுக்காக அதை சொல்கிறீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சௌந்தர்யா இருக்கிறதே வெளியில் பிஆர் ஒர்க்னால தான் அப்படிங்கிற மாதிரியும், அவங்க எதுவுமே பண்ணாமல் தான் இங்கே வந்திருக்காங்கன்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா உள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லா கேமராலையும் ஹைலைட்டடாக தெரியுறாங்க. நான் சொல்கிறேன், கேமரா இருக்குன்றது தெரிஞ்சு தான் நீங்கள் எல்லாருமே உள்ளே வரீங்க. ஏன் அப்போ கேமரா முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏன் பேசக்கூடாது கேமரா முன்னாடி? ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க தெரியணுன்றதுக்காக தானே பண்ணுறாங்க. அவங்க டேலண்ட்டை காட்டணுன்றதுக்காக தானே இந்த ஷோ வந்திருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே வந்திருக்காங்க. அப்போ எந்த கேமரா முன்னாடி எங்கே வேணாலும் ஆடலாம். 62 கேமரா இருக்குது. அதுக்கு பின்னால் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 62 கேமரா முன்னாடி தெரியுது. மிரருக்கு பின்னால் ஒரு 4 கேமரா இருக்குது. அது எந்தெந்த மிரர்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மிரருக்கு பின்னாலும் கேமரா இருக்குது. அதுக்கு தனிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே கேமரா இல்லாத இடத்துல கேமரா இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. நீங்கள் எங்கே போய் நீங்கள் நின்னாலும் உக்காந்தாலும் அழுதாலும் கேமரா அங்கே இருக்குது, அவ்வளோதான். இப்போ பாத்ரூமில் போய் அவங்க அழுகுறாங்க, அந்த அழுகிற சவுண்டை கேமரா கேப்சர் பண்ணும். அப்போ அவங்க அழுகுறாங்க, பாத்ரூம்குள்ளே அழுதுட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுமே தவிர்த்து, ஆனால் அழுகுறாங்கன்றதும் நம்மளுக்கு தெரியும். அப்போ எங்கே தான் போய் அவங்க அழுவாங்க? பயங்கரமாக இதுவாகி பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், சுனிதாக்கும் பிஆர் இருந்தாங்க. சுனிதா ஒரு வாரம் நாமினேட் ஆன வாரம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக வெளியூர் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் தான் பிஆர் ஒர்க் வந்து இருந்தது. ஒரே இது வந்து ஸ்போர்ட்ஸ் பேஜில் கூட போட்டிருந்தாங்க இவங்களுக்கு ஓட்டு கேட்டு. ஸோ அப்போ உங்களுக்கும் பிஆர் ஒர்க் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து பிஆரை பற்றி பேசக்கூடாது. பொதுவாக யாருமே பிஆரை பற்றி வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க. அது ஒரு கொஷினாக வந்துட்டு ஏதோ பேசிட்டாங்க, எல்லாம் ஓகே. பட் இது ஒரு டாஸ்க்காக, மார்னிங் டாஸ்க்காக கொடுக்கும்போது எனக்கு சஸ்டெயின் பண்ணி வரதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அது முடிஞ்சு போச்சு. நான் நினச்சேன் ஒன்றுமே இல்லாத பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் வெளியில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாம் இருக்குது. நீங்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் விளையாடுறீங்க, அவங்க தான் வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுகிறது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க வெளியில் போயிட்டாங்க, இவங்களுக்கு எதுவும் நடக்கலை, இவங்களுக்கு இந்த மாதிரி இல்லை, ஒரு இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வன்மத்தை அப்படியே கொட்டினா மாதிரி இருந்தது. அதுக்கு இவங்க தலைவினா அடுத்த அசிஸ்டண்ட் வந்தாங்க, சாச்சனா. அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஜாக்லினாக இருக்கட்டும் அண்ட் சவுண்டாக இருக்கட்டும், அவங்களுமே வந்து அதை தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஜாக்லின் அக்கா வந்து கிளாப்ஸ்க்காக யார்கிட்ட இதுவாக இருக்கோ அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னீங்க. ஆனால் ரயான் டிடிஎஃப் வின் பண்ண விளையாடும் போது நீங்கள் வந்து ரயானுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. நான் ஒன்று கேட்கட்டுமா? இது பிரெயின்லெஸ்ஸான ஒரு பேச்சுன்னு நான் சொல்வேன் சாச்சனாவை. ஏன்னா சாச்சனா உங்கள் டேடி தான் சொன்னார், விஜய் சப்பா தான் சொன்னார், இது வந்து இண்டிவிஜுவல் கேம், நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் விளையாட தான் வந்திருக்கீங்க.
ஸோ டிக்கெட் டு ஃபினாலே இண்டிவிஜுவலாக விளையாடுங்க. இது என் ஃப்ரெண்டு, இது என் அக்கா, இது என் தம்பி, இது என் அண்ணன், என் மாமா, மச்சான்னு சொல்லி இங்கே உறவை கொண்டு வந்து கேமை கெடுக்காதீங்க, இண்டிவிஜுவலாக விளையாடுங்கன்னு சொல்லி சொன்னது விஜேஎஸ். ஓகே, ஸோ அவர் சொன்னதுபடி தான் இவங்க விளையாடுறாங்க. இங்கே வந்து நீ ரயானுக்கு நீ விட்டு கொடுக்கல, அதனால் நீ இந்த இடத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறது, இதுதான் சைல்ட்னஸ்ஸு, இதுதான் இன்மெச்சூரிட்டி. இது வந்து இன்மெச்சூரிட்டி க்ரோர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அவ்வளோ ஒரு வன்மம். அதாவது கோவா கேங்கை ரோஸ் பண்ணும்போதே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எந்த விதத்துலேயும் இந்த கேமை பாதிக்கக்கூடாது, பாதித்ததுனால தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஹோஸ்ட் பதிவு பண்ணார். பதிவு பண்ணிவிட்டு இதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, எல்லாமே கேங்கெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த கேங்குள்ள ரூல்ஸு, கேங்குள்ள கேமு விளையாடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து சில பச்சோந்திகள் வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் கேங்கே இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 2 பேரோ 3 பேரோ இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ரயானா இருக்கட்டும், ரயானும் பின்னால் பேசுகிறாரு தான், முன்னால் பேசுகிறாரு தான், சௌந்தர்யாவும் முன்னால் பேசுகிறாங்க, பின்னால் பேசுகிறாங்க. பட் அந்த டைமை தாண்டி ஒரு கான்வர்சேஷன் வந்து அவங்க 3 பேர் ஒன்றா தான் இருக்காங்க இப்போ வரைக்கும், அதை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் இதெல்லாம் கேம்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னது ஹோஸ்ட்டு. அந்த கேட்கணுமா, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கணுமா? இது ஜாக்லினோட கேள்வி. இது ஒரு சில்லி ரீசனாக சொல்லி இந்த பிளேஸ்க்கு நீங்கள் தகுதி இல்லை. ஏன் அதை தாண்டி அவங்க எவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால் செங்கல் டாஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்த டாஸ்க்லாம் இருக்கட்டும், இந்த நெருப்புக்குழி டாஸ்க்கில் கூட பயங்கர ஃபைட்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியல? சில்லியாக சொன்னீங்க. அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கும் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து கேமரா கான்ஷியஸு, கேமரா எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. இந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. திருப்பியும் நான் பதிவு பண்ணுறேன், எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. ட்ரெஸ் சேஞ்சிங் அந்த இதுவை தவிர, ஸ்க்ரீனை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன மொழியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தாலும் ஃபோக்கஸ் அங்கே தான் போகும். எந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் பண்ணாலும் ஃபோக்கஸ் அங்கே தான் போகும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி உங்கள் ஃபேமிலியை நினச்சி நீங்கள் அழுதாலும் ஃபோக்கஸ் அங்கே தான் போகும். அதுதான் பிக் பாஸ் வீடு. இது கூட தெரியாமல் தேவையில்லாமல் கேமரா, எந்த கேமரா ஒர்க்கில் இருக்குன்னு பார்த்து அங்கே போகிறாங்களாம். கேவலமாக இருக்குது. இதெல்லாம் ப்ராமிஸாக சொன்னோன்னா கேவலமாக இருக்குது. சாச்சனா வந்து இன்மெச்சூர்டு. அவங்க வீட்டில் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, ஆனால் உங்கள் பொண்ணு இன்மெச்சூர் தான். அவ்வளவு ஒரு வன்மத்தோடு அப்படியே கொட்டுறாங்க. இதில் வர்ஷினி வேறு நடுவில் வந்து பயங்கரமாக வர்ஷினியுமே வந்து சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பேசினாங்க. வெறும் க்யூட்டை வச்சே இவ்வளோ நாள் க்யூட்டாக ஒன்று பண்ணிட்டேன், அப்புறம் வந்து இந்த அழுதே மக்களை சம்பாரிச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. 93 நாள் அவங்க இங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருக்கும், ஹெல்த்து ரொம்ப இதுவாக இருக்கும், லோவாக இருக்கும். அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஓகே ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டாலும் அவங்க விருப்பப்பட்டதை சாப்பிட முடியாமல் போனால் அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுன்றது எனக்கு தெரியும். ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கலன்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அது வெளியில் இருக்கும்போது அதோட அருமை நம்மளுக்கு எந்த பொருளோட அருமையே தெரியாது. நம்ம காசு கொடுத்தா வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஆனால் உள்ளே போனால் ஒரு நாள் கூட உனக்கு 100 நாள் அந்த ஐஸ்கிரீம் கிடைக்காதுன்னும் போது அது பயங்கர ஷாக்காக இருக்கும். ஆனால் வெளியில் நம்ம 150 நாளே சாப்பிடாம இருப்போம், ஆனால் அது தெரியாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு பெரிய விளையாடுறோன்றதை தாண்டி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம், சிரித்து பேசிக்கிறோம், இதெல்லாம் தாண்டி அது ஒரு பயங்கரமான ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு ஷோ. ஸோ அதில் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணி அந்த 100 நாள் நம்மளால் முடியும்னு நம்ம காமிக்கிறது தான் நம்மளுடைய பவர். அதை வந்து அவங்க காமிச்சிருக்காங்க சௌந்தர்யா. இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் அவங்க நடிக்கிறாங்கன்னே இருக்கட்டும், ஆனால் நடிச்சாது இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க இல்லை என்ன பண்ணல, அதனால தான் நீங்கள் வெளியில் இருக்கீங்க. அது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்கன்ற. நான் பிக் பாஸ் என்ட்ரு ஆகும்போதே வர்ஷினி சொல்லியிருப்பாங்க, நானும் விஷாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ விஷாலும் சொல்லும்போது கூட சில விஷயங்களை இன்னுமே ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. ஆமாம், ஆனால் அதான் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். விஷாலும் சரி, அருணும் சரி, ரியா கூட அவங்க 2 பேர் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரியா அண்டு வேறு யாரோ சொன்னாங்களே, அருணவ் சொன்னார், அருணையும் விஷாலையும் சொன்னார். அவர் சொல்லும்போது கூட என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டு நீங்களும் கடைசியில் ஜால்ரா தட்டி தான் 2 பேரும் உங்கள் 2 பேருமே விட்டு கொடுத்துக்காம ஜால்ரா தட்டி அப்புறம் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லி லவ் கண்டென்ட்லாம் கொடுத்து தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லும்போது விஷால் ஸ்டார்டிங்கில் கேம்லாம் விளையாடி இருக்காரு, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணி இப்போவும் என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அது ஒரு கட்டத்தை தாண்டும் போது வெறுப்பாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து வெறுக்க ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த 8 கண்டஸ்டன்ஸ் வரோம் அப்படின்னும் போது அவங்க உள்ள வந்து என்ன ஃபஸ்ட்டு கமெண்ட் விஷால் கிட்டேருந்து வந்ததுன்னா எனக்கு அதை பார்த்ததுமே சிரிப்பு வந்துருச்சு. ஓகே இவங்கெல்லாம் வரப்போகிறாங்களா, அப்போ வாங்க எல்லாரும் அலைன்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி விஷால் எல்லாரையும்
கிண்டல் பண்ணி கூப்பிட்டாரு. இப்போ நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டதை தாண்டி அவங்க கூட நம்ம அடிச்சுக்க போகிறோம். அப்போ நம்ம ஒன்றா இருந்தால் தான் அவங்கள அடிக்க முடியும் அப்படிங்கிறதுல வந்து டீமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கான்வர்சேஷன் வச்சு அது ஒரு காமெடியாக மாற்றி நம்மளால முடியுன்ற மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணாங்க. இதுதான் என்டர்டெயின்மெண்ட். என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க பவித்ராலாம் கொஞ்சம் பயத்தில். சௌந்தர்யாவெல்லாம் வந்து அப்படியே பயங்கர ஷாக்கில் இருந்தாங்க. குடும்பத்தான் பார்த்துக்கலாம், நம்மளால முடியாதான்ற மாதிரி. இவர் வந்து 93 நாள் நம்ம வந்துட்டோம், இந்த ஒரு 2 வாரம் நம்மளால சமாளிக்க முடியாதா, அந்த மெச்சூரிட்டியாக வந்து விஷால் அதை ஹேண்டில் பண்ணார். அதுவுமே நான் கவனிச்சிருந்தான். இந்த மெச்சூரிட்டிலாம் இருக்கிறதுனால தான் இவங்க இருக்காங்க. ஆனால் அர்ணவ் சொன்னது வந்து என்னென்னா, அர்ணவ் அவர் சைட்லேருந்து மட்டும் யோசிச்சு சொல்கிறாரு, கேமை யோசிச்சு சொல்லலை. அவர் அங்கே இல்லை, என்னை வந்து நான் விளையாடுறதுக்கு முன்னாடியே என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த புகைச்சலில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் சொன்னார். தர்ஷா குப்தாவும் வந்து அதே மாதிரி தான் சொன்னாங்க. ஐ திங்க் விஷால் நினைக்கிறேன், விஷாலையும் ஜாக்லினையும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லினை சொன்ன வார்த்தை அதுதான், நீ வந்து எங்கே கிளாப்ஸ் வருதோ அந்த வாரம் அவங்கக்கிட்ட போயிடுவேன், அந்த வாரம் கிளாப்ஸ் வாங்கிப்பேன், திருப்பி அந்த வாரம் அவங்கக்கிட்ட போயிடுவேன். நான் என்ன சொல்கிறேன், இப்படி மாறிட்டே இருக்காங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மக்கள் வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் நான் அந்த பதில் தான் சொல்கிறேன், மக்கள் வெளியில் அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்கள அனுப்பலைன்னா அதுக்கான காரணம் அதுதான். அதே மாதிரி அர்ணவ் ஸ்டார்ட் பண்ணும்போது தீபக்கையும் விஷாலும் ஸ்டார்ட் பண்ணுவாரு, அகதியற்ற நபர் அப்படின்னும் போது. அப்ப விஷால் சொல்லுவாரு, நீங்க என்னையும் தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப புதுசா வந்து தீபக் ஆட் ஆயிருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்பாரு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த விஷால் இந்த கேம் ஃபுல்லா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுதான் நடுவில் மிஸ் ஆனது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் விஷால் பேசினது, பின்னால பேசினது, இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடான விஷயம் மட்டும்தான் வெளியில் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறதை தாண்டி இந்த ஒரு பாசிட்டிவ் ஃபேஸே பார்க்க முடியல. பட் இப்போ விஷால் வந்து ஜாக்லின் ஒரு காம்படிட்டராகவே நினைக்கல. சவுண்டு ஆல்ரெடி ஃப்ரெண்டு தான், மற்றவங்க யாரையுமே இப்போ முத்துவை கூட காம்படிட்டராக நினைக்கல. ஆனால் நடுவில் மிடில் வந்து முத்துவை அவ்வளோ சொல்லுவார் விஷால், ஜாக்லினா அவ்வளோ பேசுவார். ஆனால் அந்த ஒரு விஷாலை வந்து எங்களுக்கு பிடிக்கல. பட் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்து கலந்து விளையாடுற ஒரு விஷால் இருக்கார்ல, அவரை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ஓகே தான். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. கேம் வைஸாக பார்க்கும்போது அவங்கள ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு வேளை இவங்களுக்குள்ள காம்படிஷன் இல்லைன்றதுனால அதை பண்ணிருக்காரான்னு தெரியல. மேபி அது வந்து ஒரு அளவுக்கு ஓகே தான். இவர் ஜால்ராஸ்ன்னு சொல்லும்போது இவர் வாண்டடாக சொன்னாரா, இல்லை வாண்டடாக தான் தீபக்கை நாங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றினாரா அப்படிங்கிறது தெரியல. மேபி விஷால் பக்கத்துலேயே தீபக் உட்கான்றதுனால அவர் பேரை சொன்னாரான்றதும் தெரியல. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த தீபக் அண்ட் விஷால்னு சொல்லும்போது எனக்கே ஷாக்காக தான் இருந்தது. அப்போ நானே நினச்சேன் வேண்டுமே பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா தான் சாரி இல்லை அப்படின்ட்டு விஷால் சொன்னதுக்கப்புறம் தான் அது அங்கே வந்து அருண் ஒரு கமெண்ட் அடிச்சார், இதுக்கு தான் பெரியவங்களை கூட்டின்னு வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணார். பொதுவாக அர்ணவ் பேசினா அந்த இடத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். அர்ணவே ஒரு குழப்பமாக தான் பேசுவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் அவர் கொடுத்தாரு. இந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சௌந்தர்யா ரொம்ப உடஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினியும் சாச்சனாவும் இந்த பக்கம் கேமராவில் வந்து மக்களே சிம்பதி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணாதீங்க, சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணாதீங்க அப்படின்ற கான்வர்சேஷன்லாம் எதுக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த வீட்டில் சொன்ன மாதிரி எல்லா சைடும் கேமரா இருக்கிறதுனால இவங்க கேமரா கான்ஷியஸ்ன்னு சொன்னதுனால அவங்க கவுந்தடிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் அதை வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொல்கிறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டோன்னு இவங்க அழுகுறாங்க. இப்படி இவங்க பண்ணுறதுனால நாங்களாம் கெட்டவங்களா தெரிகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது. நீங்கள் சொல்லும்போது தெரியலையா, நீங்கள் சொல்லும்போது நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் அவங்க ஒன்று மரமா அப்படியே கேட்டுட்டு கம்முன்னு நிற்கிறதுக்கு, அவங்க மனுஷி, அவங்க அழ தான் செய்வாங்க. அவங்களுக்கு அழுக வருதுன்னா அழ தான் செய்வாங்க. அதுதான் இந்த ப்ரோக்ராம். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அழ தான் செய்வாங்க. அதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க அழுகுறாங்க பார்த்தீங்களா. மக்களே சாச்சனா மக்களே இந்த மாதிரி அழுதுனால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அழுதை எடுத்துகிட்டு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஓட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா. ஒரு காலத்தில் நீ வந்து ஒரு சாட்டர்டே எபிசோட பயங்கரமாக திட்டுவாங்க, நீங்கள் முத்து அண்ணா வேணும், எனக்கு முத்து அண்ணா எங்கே இருக்க வா அப்படிலாம் கூப்பிட்டீங்களே. அப்போ நீங்கள் கேமரா இருக்குது தானே பண்ணீங்க சாச்சனா அப்படின்னு நான் சொல்லவா? கேமரா கான்சியஸ் தானே பண்ணீங்க. இங்கே கேமரா இருக்குது, அங்கே கேமரா இருக்குது, பாத்ரூம் கேமரா உங்களே ஃபோக்கஸ் பண்ணணும் தானே அழுதிங்க அப்படின்னு நான் சொல்லட்டுமா? அப்போ அந்த தானே கேட்க தோணுது. அழுகன்றது ஒருத்தவங்களுடைய அது ஒரு எமோஷன். அந்த எமோஷனை காட்டினா நீங்கள் ஃபேக்குன்னு சொல்வீங்க அப்படின்னா சொல்லிக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக வந்து இதுக்கு முன்னால் நைட்டு வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த டாஸ்க்கு ஒரு வேளை அதனால தான் இந்த டாஸ்க் கொடுத்தாங்களான்னு தெரியல. நைட்டு வந்து இந்த சேலஞ்ச் 8ன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க சேலஞ்ச் 8 கிடையாது, கோமாளிஸ்ன்னு தான் நான் சொல்வேன். கோமாளி 8 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளான் போடுறாங்க. பிளானோடைய தலைவர் வந்து ரவீந்திரன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு
யாரை வந்து ஃபஸ்ட்டு அடிக்கணும், சௌந்தர்யாவை அடிக்கணுன்றதை வந்து சாச்சனா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்ஸ் போயிட்டே இருக்கு. ஏன்னா இவங்க அண்ணனுக்கு ஓட்டு வரணும்ல, அதனால் அவருக்கு அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் போவே கூடாது, அவங்களுக்கு எப்படியாவது ஓட்டு வர விடாமல் பண்ணணும், எமோஷனலி அவங்கள வந்து இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா அப்ளை பண்ணுறாங்க. அதை வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது நான் சொல்லும்போது நீ அடி, அந்த அடியில் சௌந்தர்யா எழுந்துக்கவே கூடாது. இவர் சொல்கிறார் ரவீந்திரன், காலை மாலைன்னு போட்டு காட்டுறோம் இவருக்கு. காலை என்ன சொன்னார்னா, சவுண்டு வேற லெவல், நீ ஏதோ ஒரு விஷயம் சூப்பராக பண்ணிருக்க, நீ இப்படி பண்ணாலும் அப்படி பண்ணாலும் நீ ஹைலைட்டாக தெரியுற, அதனால தான் முத்து உன் மேலே காண்டாகிறான், நீ பண்ணுறதை பண்ணிட்டே அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு பிளானிங் போடுறாங்க. அதாவது இவங்க 8 பேரில் யாராவது 2 பேர் அங்கே ரீப்ளேஸ் ஆகணுமா, அதனால பிளான் போடுறாங்களா, இது நம்ம நம்பணுமா? அங்கே இருக்க 7 பேரை நம்புறாங்க அவரை. ஏன்னா அவங்க 7 பேரில் யாரோ 2 பேர் அங்கே ரீப்ளேஸ் ஆக போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவரை நம்புகிறாங்க. ஆனால் அவரோட பிளான் என்ன தெரியுமா? வெளியில் அவர் முத்துக்காக தான் பேசினார், அதை வந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் உள்ளே போய் இப்போ அவர் அந்த பிளேவை தான் பண்ணுறாரு. அவர் வந்து வேற யாரோ ரீப்ளேஸ் ஆகணுன்றதுக்காக பண்ணலை, அவருக்கு முத்து டைட்டில் அடிக்கணும், அதுக்காக அவர் பண்ணிருக்காரு. ஆனால் இதை தெரியாமல் இந்த முட்டாளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பேச்சை நம்பி ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது இப்படி தான், அப்போ ஓகே இந்த பிளானை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளானையும் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அது காலையில் நடக்குது. அதை பார்த்துட்டு இவங்க வந்து கேமராவில் வந்து, ஏன்னா நம்மளாம் நம்பிடுவோம்ல சாச்சனா சொன்னால், அதனால சாச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி சொல்லி இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி, அப்போ நீங்கள் அன்னைக்கு அழுதிங்கல்ல முத்து அண்ணா வேணும் வேணும், அப்போ அதெல்லாம் நடிப்பா, அதெல்லாம் கேமராக்காக நடிச்சிங்களா சாச்சனா? எனக்கு அப்படி தான் கேட்க தோணுது இப்போ. அப்போ அது உண்மைனா சௌந்தர்யா அழுவது உண்மை, சௌந்தர்யா அழுவது நடிப்புனா நீங்கள் அழுதுதான் நடிப்புன்னு நான் சொல்வேன். ஆனால் இதெல்லாம் சுனிதா தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா, அவங்க ரீப்ளேஸ் ஆகணுன்றதுக்காக பண்ணுறாங்களான்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீப்ளேஸ்ன்றதே ஒரு ப்ராங்க் தான். இந்த ஒரு வாரம் டிஆர்பி ஏற்றணுன்றதுக்காக தான் இவங்க 8 பேர் இறக்குனாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படியோ ஒரு வகையில் நெகட்டிவ் ஷேடில் போனவங்க. ஸோ இவங்க எல்லாரையும் உள்ளே இறக்குனா கேம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான் இவங்க எல்லாரையும் இறக்கி இது ஒரு கேம், ஸோ இவங்களுக்கு பதிலாக இவங்க ரீப்ளேஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்தா தான் இவங்களுமே நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. அப்புறம் இல்லைங்க நீங்கள் விளையாடுறது சரியில்லை, நாங்கள் அவங்களே வச்சுக்கணும், நீங்கள் போயிடுங்க அப்படின்றவாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் வந்து உலக நியதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிக் பாஸோடைய நியதி இதுதான். ஏன்னா 93 நாள் இருக்கிறவங்கள 2 பேரை தூக்கிட்டு 10 நாள் 20 நாள் போனவங்கள திருப்பி உள்ளே போட்டோன்னா அது அப்போ 93 நாளுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஜஸ்ட் டிஆர்பி ஏற்றதுக்காக இவங்க 8 பேர் உள்ளே இறக்கியிருக்காங்க. அண்ட் சாச்சனா எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அப்படியே இது லைவ், ஏன் இதெல்லாம் வந்து எபிசோடில் கட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில, சேனலில் கேட்குறேன் நான். எடிட்டர் சில விஷயங்கள் நல்லா சூப்பராக போட்டு கொடுக்குறீங்க சாச்சனாவை, ஆனால் சில விஷயங்களை கட் பண்ணிடுறீங்க. அதை நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே டிஆர்பி ஏறும்ன்றது என்னுடைய கருத்து. சாச்சனா பேசுறது, சாச்சனா ஒரு இப்படி எடுத்து புள்ளி வச்சா கூட நீங்கள் அதை போட்டுருங்கன்னு சொல்கிறேன் நான். அது பயங்கர டிஆர்பி ஏறும் நெகட்டிவ்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, சாச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா, ரவீந்திரன் சார் லைட்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு, ரவீந்திரன் சார் உட்காந்துருக்கும் போது வந்து பேசுகிறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க சார், இது மாதிரி வந்து நம்ம எல்லாரையும் இறக்கியிருக்காங்கன்னா எதுக்காக இறக்கியிருக்காங்க, நம்ம எல்லாரும் நல்லா கேம் விளையாடுவோன்னு இறக்கியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், எனக்கு அப்புறமா வந்து இது சத்யாவுக்கு அப்புறம் அவுட் ஆனால் யாருமே இங்கே வரல பாருங்க, நம்மளை கூப்பிட்டு மக்கள் நம்மளெல்லாம் மிஸ் பண்ணாங்க. நாங்கள் எப்பமா சொன்னோம் மிஸ் பண்ணோன்னு? இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் டிசர்விங் இல்லைன்னு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. எந்த சீசன்ல எல்லாமே இந்த சீசன் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து மக்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. எம்மா ஓவர் கான்ஃபிடென்ட்டு, ஐயோயோ ஆர்வ கோளாறு, இன்மெச்சூர்டு, இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து சிரிப்பு தான் வருது எனக்கு, நிஜமாவே சொல்கிறேன். நீ எதுவுமே நீ கேம் விளையாட நான் இல்லைன்னு சொல்ல, உன் கேம் ஒரு மாதிரி ஃபுல் பாய்சன் நிறைஞ்ச ஒரு நெகட்டிவ் ஃபேக்ட்ரி இருந்தது அப்படின்றதுனால தான் உன்னை தூக்கி வெளில போட்டாங்க. திருப்பி உன்னை கூப்பிட்றாங்கன்னா டிஆர்பிக்காக மட்டும்தான், உன் கேமுக்காகலாம் கிடையாது. நீ அப்படி ஒன்றும் கேமெல்லாம் விளையாடி கிழிக்கல, டிஆர்பி ஜஸ்ட் சேனல் டிஆர்பிக்காக தான் உன்னை கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி அது எப்படி அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் 8 பேர் மட்டும்தான், நம்ம மட்டும்தான், அடுத்த யாருமே கூப்பிடல பார்த்தீங்களா? சண்டே வராங்க 8 பேர், என்ன பண்ணுவீங்க? 8 பேர் சண்டே இறக்குறாங்க. இப்போ மொத்தமாக 8 மொத்தம் எத்தனை பேர்? 8 16 பேரையும் மொத்தமாக இறக்குனா மேக்ஸிமம் குக்கிங்கு, அப்புறம் வீடு கிளீனிங்கு, அப்புறம் பெட்டு செட்டிங்கு, இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புளை இந்த வீக் அனுப்பிச்சிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளை அடுத்த வீக், இதுதான் பிளானாக இருக்கும். இந்த அம்மா வந்து பில்டப் வந்து பாருங்கள், டீமுக்கே டஃப் கொடுக்குது. இப்போ நீ பேசுறதை பார்த்து கூட டீம் மாற்றுவாங்க, டீம் என்ன வேணாலும் மாற்றுவாங்க. நீங்கள் அன்றைக்கி நைட்டு போட்ட பிளான்னால தான் மார்னிங் அந்த டாஸ்க்கே நான் சொல்கிறேன். நைட் நீங்கள்லாம் போட்டிங்களா, சௌந்தர்யாவை டவுன் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அவங்கள யாராவது 2 பேர் தூக்கணும், மெயின் அவங்களோட டார்கெட்டை ஜாக்லின் சவுண்டு தான். ஸோ இவங்களை தூக்கணும் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்மாக இது பண்ணி இப்போ நடந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த ஒரு விஷயத்தினால தான் மார்னிங் டாஸ்க் நடக்குது, மார்னிங் டாஸ்க்னால தான் சௌந்தர்யா ஆடுறாங்க. இது ஒரு வகையில் சேனலுக்கு டிஆர்பி.
ஆனால் உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவிட்டின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அன்றைக்கி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டாரு, வரும்போதே தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்கன்னாரு. அதெல்லாம் லைவில் வந்துச்சு, எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. அண்டு பிக் பாஸோடைய ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பிக் பாஸ் ஃபஸ்ட் டைம் ஐ லவ் யூ சொல்லி நான் இப்போ தான் பார்க்குறேன். பயங்கர க்யூட்டாக இருந்தது. நிஜமாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு அழுதுட்டு உள்ளே வருது, காமாக பேசுகிறாரு, பயங்கரமாக பேசுகிறாரு. நான் லைவில் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 20 to 25 minutes கான்வர்சேஷன் போகுது. ஆனால் எபிசோடில் ஒரு 5 minutes தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக பேசுகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராரு. அவங்க அழுகிறத தாண்டி கண்ணை துடைக்கிறாங்க, தொடச்சி முடிச்சு நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என் அப்பா கிட்ட பேசணும், அப்பா என்ன பேசுவார், நல்லா விளையாடுன்னு சொல்லுவார், அதை நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி 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 அவங்க சொன்னாங்கல்ல ஆர்கானிக். நீங்கள் சிரிச்சா அது எப்படி இருக்குது, ஆர்கானிக். நீங்கள் அழுத எப்படி இருக்குது, ஆர்கானிக். நீங்கள் விளையாடுறது ஆர்கானிக். நீங்கள் டான்ஸ் ஆடுறது ஆர்கானிக். உங்களுக்கு ஆர்கானிக் மக்கள் இருக்காங்க, உங்களை ரசிக்க ஆர்கானிக் மக்கள் இருக்காங்க சவுண்ட். ஸோ இருக்காங்க, ஆனால் அதாவது இருப்பாங்கன்னு தான் சொல்கிறாரு, இருக்காங்கன்னு சொல்லலை. ஏன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, இருக்காங்க நம்மளுக்கு இருக்காங்க அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வெளியில் இருப்பாங்க, உங்களை ரசிக்கிற மக்கள் வெளியில் இருப்பாங்க. ஸோ வந்து இது பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் ஆர்கானிக்காக சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி தான் ஆர்கானிக்காக சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னாரு. அது வந்து வெளியிலேருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது அது ஒரு மோட்டிவேஷனை தாண்டி அந்த பொண்ணு சுற்றி அந்த காதில் வாங்கிட்டு லாஸ்ட் சீசன் எனக்கு அர்ச்சனா ஞாபகம் வந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து என்னை விட்டுருங்க நான் போகிறன்ற அளவுக்கு அழுதாங்க. அப்போ இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. என்ன இது லாஸ்ட்டில் நடக்குது, அவங்க வந்த ஒரு 1 வீக்கில் அவங்களுக்கு நடந்துச்சு இந்த மாதிரி. ஸோ அவ்வளோ தாண்டி ஒரு பொண்ணு அழுதுகிட்டே போன பொண்ணை வெளியில் சிரிக்க வச்சு அமிச்சார். ஜஸ்ட் 1.5 வாரம் தான் சவுண்ட். நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, இதை கடந்து நீங்கள் போகலாம். இதுக்கப்புறமா நீங்கள் அவங்ககிட்டலாம் பேசுவீங்களா பழகுவீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்பயே அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் பாசிட்டிவாக ஏன் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வெளில வந்தது. அதே மாதிரி அர்ச்சனாவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்டா பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆமாம், அதுதான் சொல்கிறேனே. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு நடந்துருது. அர்ச்சனாவுக்கு வந்து இந்த லாஸ்ட் சீசனில் வந்து அது பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது 2.0 தான் இங்கே நடந்துட்டுருக்கு புள்ளி. ஸோ அதனால் அந்த மாதிரி. ஆனால் எனக்கு இன்னொன்று சொல்லி ஆகணும். இந்த கான்வர்சேஷன்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா மார்னிங் டாஸ்க் முடியறதுக்கு முன்னாலே சௌந்தர்யா கொஞ்சம் மாறிடுச்சு. சாச்சனா சொல்கிறாங்க, பாருங்களேன் ஜாக்லின் அக்காவையும் சௌந்தர்யா அக்காவையும் பாருங்களேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சுனிதா சொல்ல, இப்போது எந்த கேமரா கிட்ட போகிறான்னு எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. பிஹேவியர் அப்படின்றது தெரியுதா? ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த சேலஞ்சிங் கண்டஸ்டன்ட் எல்லாம் அவங்க கேம் விளையாட வராத மாதிரி வன்மத்தை கொட்ட வந்த மாதிரி இருந்தது. வன்மத்தை கொட்டுறவங்கள தான் கேம் விளையாட உள்ளே இறக்கியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு விதமான டிஆர்பி ஏற்றத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம். இந்த பிளேஸ் இறக்குறது எல்லாமே சூப்பர் தான். இன்னுமே சொல்கிறேன், மக்கள் மத்தியில் இவங்க முகம்லாம் நல்லா கிழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்கிறேன். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, இவங்க உள்ளே வந்தாங்கல்ல ஸ்டார்டிங்கில் லான்ச் அன்னைக்கு உள்ளே வந்தாங்கல்ல, அப்போ இவங்க எவிக்டாகி போகிற வரைக்கும் நடிச்சாங்க தான், அதனால தான் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் இப்போ உள்ளே வந்திருக்காங்களே, இப்போ அவங்க நடிக்கலை, இப்போ தான் அவங்க முகத்தை கிழிக்கிறாங்க. இதை அப்போவே கிழிச்சிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் பயங்கர காம்படிஷனாக இருந்திருக்கும். ஆனால் அப்போ கிழிக்காமல் ஃபேஸ் மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு தைரியம், என்ன தைரியத்தில் இவங்களாம் முகத்தை கிழிச்சு பேசுகிறாங்கன்னா, இவங்க நாமினேஷனில் கிடையாது, இவங்களுக்கு ஓட்டிங் கிடையாது, இவங்க எவிக்ஷன் கிடையாது. ஸோ இந்த 3 தைரியத்தினால நான் எவிக்ட் ஆக மாட்டேன், நான் நாமினேஷன் ஆக மாட்டேன், நான் வந்து வெளியில் போக மாட்டேன்ற ஒரு தைரியத்தில் இப்போ நீ ஃபேஸ் டு ஃபேஸ் அடிக்கிற. ஆனால் இருக்கிற டாப் 8 கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நாமினேஷன்ஸ், ஓட்ஸ், எவிக்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்து 93 நாள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போட்டி போடுறீங்களா? நீங்கள் எல்லாமே குழைங்கன்னு நான் சொல்கிறேன். ரவீந்திரனையும் சேர்த்து சொல்கிறேன், அவருமே ஒரு குழை தான். நேற்று மார்னிங்லேருந்து என்ன பிரெயின் வாஷ் தெரியுமா? நான் நினச்சேன் அவர் பிரெயின் வாஷ் பண்ணி அவரோட கேமை விளையாடுறாருன்னு. கிடையாது, அவர் முத்துக்காக அங்கே ப்ளே பண்ணிருக்காரு. என்ன சார் பண்ணுறீங்க? பிரெயின் கேமு தெரியுது, நல்லா தெரியுது, சூப்பராக பண்ணுறீங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இதை பார்த்து சேனலில் வின்னரையே மாற்றுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவருக்கு தீபக் ஜெயிக்கக்கூடாது, ரவீந்திரனுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் நீங்கள் யாருமே தீபக்கை டச் பண்ண மாட்டீங்க? ஜாக்லினோட ரியாக்ஷன் சொல்லுங்கள் சார், கேட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்க 8 பேருமே உங்களுடைய கான்வர்சேஷனை கேட்க ரெடியாக இருக்காங்க, அவங்களோட ரிசல்ட்டை சொல்ல ரெடியாக இல்லை. அதே மாதிரி கோவா கேங் பற்றியும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஆமாம், கோவா கேங் அந்த கோவா கேங் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ ஏன் பிரிஞ்சிங்க? அப்போ நாங்கள் பிரிஞ்சோம். ஆமாம், நாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே இது பண்ணல இல்லையே, நாங்கள் பேசி தான் இருக்கோம். அதாவது இந்த இடத்துல சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்னசென்ட்னா அவங்க சில வார்த்தைகள் சொல்கிறாங்க, அதை பிடிச்சிட்டு நிறைய லைவ்ல நிறைய பேசினார். ஆனால் அதை தாண்டி தீபக் வந்தார், ஒரு தக் லைஃப் கொடுத்தாராங்க. அதை எபிசோட் போடுறதுங்கன்னா டிஆர்பி ஏறி இருக்கும் சார், அதை மிஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். நிஜமாவே சொல்கிறேன்,
வந்து உக்காந்தாரு. நானும் காலிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு முத்து ஜெயிக்கணும், அதனால எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு. நீங்களாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஜெயிக்க வச்சுட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நீங்கள் ஜாக்லினை கூப்பிட்டு, சௌந்தர்யாவை கூப்பிட்டு, பவித்ராவை கூப்பிட்டு, விஷாலை கூப்பிட்டு வந்து இப்போ பிரெயின் வாஷ் பண்ணிருக்கீங்க. ஓப்பனாக சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் ஏன் தீபக்கை டார்கெட் பண்ணலை அப்படின்றத கொஸ்டின். யார் விஷால் கிட்டே இருக்கட்டும், ஜாக்லின் கிட்டே இருக்கட்டும், சௌந்தர்யா கிட்டே இருக்கட்டும், அவர் ஒரு கேம் விளையாட்டுருக்காரு. நீங்கள் விளையாடினா அது கேம், அவர் விளையாடினா அவர் யாருமே டச் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நீங்கள் கேட்பீங்களா? இப்போ ரவீந்திரன் யாருமே டச் பண்ணாமல் இந்த வீட்டில் வச்சுருந்தா ரவீந்திரன் நல்லா கேம் விளையாடுறாருன்னு அர்த்தமா? அதை தாண்டி அந்த மனுஷன் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த வீட்டில். ஒரு நானே ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 40 நாள் நெகட்டிவாக பார்த்த தீபக்கை நான் 40வது நாள்லேருந்து 50வது நாள்லேருந்து தாண்டி நான் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் தீபக்கை நான் பார்க்குறேன். மெச்சூர்டான தீபக்கை பார்க்குறேன். பயங்கர கேம் பிளே, டஃப் கொடுக்குறாரு. 45 வயசு ஆகுது, 27 வயசு பையனுக்கு டஃப் கொடுக்குறாரு. பாடி வைஸ்லேயும் சரி, மைண்ட் வைஸ்லேயும் சரி, கேம் வைஸ்லேயும் சரி, அவ்வளோ டஃப் கொடுக்குறாரு. உங்களை விட ஒரு பெரியவரா சின்னவரான்னு எனக்கு தெரியாது சார், ஆனால் உங்களால் விளையாட முடிஞ்சுதா? முடியல. அது வந்து அவருடைய பாடியை வச்சு கூட சொல்லிக்கலாம், ஆனால் அதை நம்ம பேசக்கூடாது. அதை தாண்டி மைண்ட் கேம் நீங்கள் ஒன்று விளையாடுறீங்க, அதை கண்டுபிடிக்கிறாரு. இப்போது நீங்கள் மைண்ட் கேம் ஒன்று விளையாடுங்க, பிரெயின் வாஷ் பண்ணுறது அந்த 8 பேருக்கும் தெரியுது நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறீங்கன்னு. ஆனால் உங்கள் கூட இருக்கிற அந்த ஆடுகளுக்கு தெரியல நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணுறீங்கன்றது. ஓவராக பேசிகிட்டு இருக்காருன்றது மட்டும் வந்து சிவகுமாரும் சுனிதாவும் வந்து கிச்சனில் சொல்லிட்டுருக்காங்க. இவர் என்ன நிறுத்தாமல் ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் இது பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி, ஓவராக ஒரே டைமில் ஓவராக கொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி. வெளியில் மீம்ஸ்லாம் வந்து சங்கீத சிவாரங்கள் ஏழே அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து கொடுத்தது தக்கு வேறு லெவலில் கொடுத்தாரு தீபக்கண்ணா. நான் ஓப்பனாக சொன்னேன்னா, மனசார சொல்லணுன்னா, நான் வந்து இத்தனை நாள் வந்து இந்த மாதிரி யாருக்குமே சொல்லலை. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, யார் டைட்டில் வின் பண்ணணும், யார் டைட்டில், உங்களுடைய கணிப்பை சொல்லுங்கள். என்னால் கணிக்க முடியாமல் இருந்தேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், தீபக்கண்ணாக்கு டைட்டில் போகணும். தீபக்கண்ணா அதுக்கு தகுதியானவர் தான். சில பேர் சொல்லுவாங்க சேனல் ஆள் தானே, அதனால தான் நீங்கள் கொடுக்குறது. கிடையாது, சேனல் ஆள் தானே, நான் அதை சொல்லவே இல்லை. அவர் அதையும் தாண்டி, நான் சேனல் இல்லை அப்படின்றத தாண்டி எந்த அதாவது இந்த ஷோஸில் நிறைய வாட்டி நான் இப்படி ஆங்கர் பண்ணியிருக்கேன், அப்படி ஆங்கர் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லலாம் உதாரணத்துக்கு சொன்னேன்னா, சீசன் 5ல் பிரியங்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஆங்கர் பண்ணுற மாதிரி வந்துடும். ஆனால் ஆங்கரை தாண்டி நான் ஒரு பிளேயர் நீங்கள் காமிச்ச ஒரு தீபக், ஆங்கரிசமே இதில் எடுத்துகிட்டு வராமல் பேசின ஒரு தீபக். ஸோ அவருக்கு டைட்டில் கொடுக்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு சேனலுக்கு பயங்கர பெருமையாக இருக்கும். சேனல் இதை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த கேமை எந்த வகையிலையும் ஃபிசிக்கலிலையும் மென்டலி யாரையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்காது. ஆனால் அந்த அஃபெக்ட் பண்ணுறதுல ஒரு மெஜாரிட்டி இருக்குல்ல, அதில் வந்து தீபக் வந்து ஹையில் இருக்காருன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி தீபக் ஜெயிக்கக்கூடாதுன்னு உள்ளே பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயங்களும் முத்துக்குமரனுக்கு தோல்வியை மட்டும்தான் கொடுக்கும். ரவீந்திரன் சார் அவர் ஒரு வார்த்தை வெளியில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், நான் ஜெயிக்கணும்னு நினச்சி உள்ளே போனேன், ஆனால் நான் ஒரே வார்த்தை வெளில வந்துட்டேன், முத்துக்குமரன் ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாறினார். அந்த வார்த்தை எனக்கு இப்போ ஞாபகம் வருது. அதுக்காக அவர் பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்காரு. மூளையெல்லாம் இப்படி பூஞ்சி அப்படி கொட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி கொட்டுறதுனால முத்துக்குமரன் ஜெயிக்க போகிறதில்ல. அது ஓட்டிங் வைஸில் அவர் ஹைலியாக வந்தாலும் சரி, என்னை கழுவி கீழே அப்படியே ஊற்றுங்கடா, நான் கவலையே பட மாட்டேன். நீங்கள் பேசுறதுனால என்னுடைய இது ஒன்றும் குறைஞ்சிடாது. ஆனால் முத்துக்குமரன் தோக்கிறதுக்கு காரணம் ரவீந்திரன் சார் மட்டும்தான். இதை தாண்டி டைட்டில் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கட்டும், அது ஆர்கானிக் இல்லைன்னு நான் சொல்வேன். அது ஆர்கானிக்கே கிடையாதுன்னு நான் சொல்வேன். டைட்டில் வினருக்கு ஆர்கானிக்கான ஓட்ஸ் வந்து முத்துக்குமரனுக்கு கிடையாதுன்னு நான் சொல்வேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தயாராக ஸ்டேஜில் 2 கையை பிடிச்சி நிற்கிறதுல ஒரு கை முத்துக்குமரன் கை, இன்னொரு கை இவர் கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தீபக்கண்ணாவோட கையா. ஆனால் ஜெயிக்கக்கூடிய கையா எனக்கு இப்போ 70% தெரியறது வந்து தீபக்கண்ணா தான். விஜய் சேதுபதி சார் ஒரு எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பவுல் மேட்ரு ஒரு எபிசோடே வந்து காலியான மாதிரி நம்மளாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ திரும்பவும் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம சாச்சனாவுக்கும் நம்ம ரயானுக்கும் அந்த கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தொடமாட்டேன் அதில் வந்து சிக்கன் இது இருக்குது, நான் தொடமாட்டேன். ஏமா இலை பூரா வச்சு சாப்பிட்டியா, அப்போ தெரியலையா அது சிக்கன் மட்டனு முட்டை ஃபிஷ்ஷுன்னு, அப்போ தெரியலையா? அந்த கப்பில் ஏதோ வந்து சிக்கன் ஏதோ இருக்கான், அது ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ இந்த சீசன் ஃபுல்லாக நீ ஒரு மாதிரியாக இருக்குன்னு மெயின்டைன் பண்ணியிருந்தா நாங்கள் ஒத்துன்னு வந்திருப்போம். நீ அது ஒரு கேமராமேன் இதெல்லாம் எபிசோடில் போட்டார், இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் தான். ஆனால் இது எபிசோடில் போடுறாங்க ஏன்னு சொல்லுங்களேன். ஏன்னா சாச்சனாங்க நெகட்டிவாக இருக்காங்க, நெகட்டிவாக விஷயங்கள் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வரும்போது முட்டை போட்ட ஸ்பூனை தொடமாட்டாங்களாம், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட முட்டை சாப்பிடுவாங்களாம், அதுக்கப்புறம் தண்டி சிக்கன் சாப்பிடுவாங்களாம், அப்புறம் விருந்து வெளியிலேருந்து வருதுன்னா எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவாங்களாம். வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, என் இலையில இருந்து தான் பார்த்தீங்க, அதெல்லாம் நான் சாப்பிட்டேனான்னு பார்த்தீங்களா, நான் எல்லாமே ஜெஃப்ரி கொடுத்துட்டேன். ஏங்க நீங்கள் லெக் பீஸை கடிக்கிறதும் நாங்கள் பார்த்தோம்,
அது மட்டன் எடுத்து வாயில் போட்டு மெல்றதையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ வந்து இந்த மாதிரி சீனெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. அண்ட் அதை தாண்டி இப்போ வந்து சிக்கன் போட்ட கப்பை வந்து அவங்க தொட மாட்டாங்களாம். அந்த கப்பில் வந்து சிக்கனோ ஏதோ சம்திங் இருந்துதான், அதனால் அவங்க கழுவாமல் அவ்வளோ நேரம் வச்சுருந்தாங்களாம். ஃபஸ்ட்டு அவங்க தான் ரயானா கூப்பிட்டு இதை சொன்னாங்க, கழுவிட்டு சொல்லிவிட்டு ஒரு இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து லாங் இருந்தால் கத்தாதீங்க, புரியுதா? அதாவது கூட்டம் சேர்ந்துருச்சாங்க கிச்சன் கிட்ட. சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி, ஏம்மா நீ தான் கூப்பிட்டு அவரை வந்து பேசினேன், நீயே வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்காதீங்க, என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணிட்டுருந்தாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான், ரயா நீங்கள் இந்த இடத்துல இது பேசுகிறதே வேஸ்ட்டு. நீங்கள் அது பேசுறதுக்கு ஒரு தகுதியான ஒரு நபராக இருந்தால், அது வந்து மெச்சூர்டாக இருந்தால் நீங்கள் பேசலாம். குழந்தைகிட்டலாம் விளையாடக்கூடாது, அதனால் விட்டு போயிடணும். போன சீசனில் விஷ்ணு சொல்லாரு பாருங்க, குழந்தைன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடணும். ஸோ டான்ஸ் மேரத்தான்னு வைக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர், அதில் எல்லாருமே பயங்கரமாக பிளாஸ்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயே வந்து செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி, ஐ மீன் இந்த 8லேருந்தும் ஒருத்தர் வந்து ஆடணும். ஒரே சாங் 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். அது யாருன்றது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி வந்து டான்ஸ் எல்லாம் வந்து பயங்கர பிளாஸ்டாக பண்ணிட்டுருந்தாங்க. அதில் வந்து சௌந்தர்யா கூட நிறைய ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் வந்து ஹாசினியோட கேரக்டர், சந்தோஷ் சுப்ரமணியம் ஹாசினிங்க என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். அது கரெக்டான ஒரு பர்சன் கொடுத்தாங்கன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே மாதிரி வந்து ஜாக்லினோடைய மெச்சூரிட்டியை இங்கே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. என்னன்னா வந்திருக்க அந்த கேரக்டரில் இருந்தே அவங்க வந்து சௌந்தர்யாவாக இருக்கட்டும், தீபக் அண்ட் விஷாலாக இருக்கட்டும், அருணாக இருக்கட்டும், இவங்க ரயானா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையுமே கேரக்டரில் இருந்தே அவங்க நம்மள குழப்பம் வந்திருக்காங்க, நம்ம வந்து குழம்பக்கூடாது, நம்ம வந்து குழம்பாமல் நம்ம வந்து பதிலே சொல்லாமல் இருக்கணும். மண்டே கழுவுறாங்கன்னு தெரியுதுல்ல, இப்போ நம்ம பதில் சொல்லாமல் இருக்க தானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இதெல்லாம் வந்து சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக சௌந்தர்யா கிட்ட போயிட்டு, நீ அவங்க பேசுனாங்கன்னா நீ பதில் சொல்லாத, யோசிச்சு பதில் சொல்லு, யோசிக்காம பதில் சொல்லாத. நீ கொடுக்குற வார்த்தையை வந்து நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் வந்துருச்சுன்னு நினச்சி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணாத, அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்காத, இது உன்னுடைய கேமை வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ எதாக இருந்தாலும் யோசிச்சு பேசு, நம்ம 8 பேர் இருக்கும்போது பேசி அதை வந்து தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் அப்படிங்கிறது வந்து அந்த கேரக்டரில் இருந்தே ஹாசினியாவே அவங்க அதை வந்து சொன்னாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக அந்த விஷயத்தை ஜாக்லின் பண்ணாங்க. இது ஒரு இன்ட் மாதிரி எல்லாருக்குமே கொடுத்தாங்க அந்த கேரக்டரில் இருந்தே. ஏன்னா இப்போ 8 பேர் ஒன்றா இருக்கிறதுனால யார் கூட இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படி தான் விஷயத்தை கன்வே பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ தனித்தனியாக கூப்பிட்டு தனித்தனியாகவே அவங்க வந்து சொன்ன விதம் நல்லா இருந்தது. அதை எபிசோடில் கட் பண்ணாமல் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அதே மாதிரி நம்ம சௌந்தர்யாவும் சுனிதாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது சவுண்ட் பார்த்தீங்கன்னா சுனிதாவை இமிட்டேட் பண்ணாங்க. ஆப்வியஸா வந்து அந்த விஷயத்துல தான் சவுண்ட் நல்லா ரொம்ப வெளியில தெரிய ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக பார்ட் 2ல என்ன போட்டிருந்ததுன்னா, இது டான்ஸ் மேரத்தான் தான், ஆனால் டான்ஸை தாண்டி உங்களை டேலண்ட்டை காட்டணும், நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் மக்களை, அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால சுனிதா என்ன பண்ணாங்கன்னா டான்ஸ் ஆடும்போதே வந்து அப்படின்ட்டு ஆடினாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ தெரியல. சௌந்தர்யா நார்மலாக நல்லா தான் ஆடுவாங்க, அந்த பாட்டு தெரியலையா இல்லை அந்த பாட்டில் ஸ்டெப்ஸ் தெரியலையா, போட்ட ஸ்டெப்பே திருப்பி போட்டிருந்தனால விஷாலாம் ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து லாங்லன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா அவங்க டீம் அது. அப்போ வச்சாங்க பார் தலைவி தங்க அங்கே இப்படி பண்ணிட்டாங்க. அது வந்து சுனிதாவோட ஸ்டெப்பு. இந்த சீசனில் சுனிதாவோட கேரக்டர் எடுத்து சௌந்தர்யா பண்ணும்போது இவங்க மாதிரி பரணும் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்டெப்பை பயங்கரமாக ஃபேமஸ் பண்ணதே வந்து சௌந்தர்யா தான். ஸோ அந்த ஸ்டெப்பு போட்டதுனால பயங்கர அந்த இடத்துல அவங்க வீட்லேயே வந்து லைவ்ல பார்க்கும்போது செம்ம விசில்லாம் பறந்தது, கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ். அப்போ என்னன்னா ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் அங்கே சௌந்தர்யா பண்ணுறாங்கங்க, அதை நம்புங்க. கரெக்டாக இவங்க 2 பேருக்கு அது அமைஞ்சுது, சுனிதா அண்ட் சௌந்தர்யாக்கு அமைஞ்சுது. சுனிதா பண்ணதை பார்க்க முடிஞ்சுது, ஆனால் சௌந்தர்யா பண்ணதை என்டர்டைன்மெண்ட்டாக எங்களால் ரசிக்க முடிஞ்சுதுன்னு சொல்கிறேன். ஸோ பெஸ்ட் என்டர்டைனர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சவுண்டு பயங்கரமாக பண்ணாங்க, பிளாஸ்ட் பண்ணாங்க. அண்டு தனியாக அவங்க சோலோவாக ஆடிட்டு இருந்தாங்க. ஷாலாலா சாங் வந்து அதுக்கு முந்தின நாள் ஆனாங்க. அதுக்கு வந்து த்ரிஷா மேமே போயிட்டு லைக் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுடைய அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு. அவங்களோட ஃபேன்ஸ் பேஜில் போயிட்டு ஓட்டு ஏதோ சம்திங் கேட்டிருந்தாங்க போல இருக்கு. அதில் சூப்பர்னு சொல்லிட்டு அந்த இதுவை வந்து எஸ் அப்படி சூப்பர் சொல்லி லைக் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே போட்டு அதை இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் தலைவி வந்து கவர் பண்ணுறாங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுச்சு. ஸோ ஒரு வகையில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுனிதா, சாச்சனா, வர்ஷினி, அப்புறம் வேறு யாரோ சொன்னாங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்னதுனால தான் சௌந்தர்யா அழுதாங்க, சௌந்தர்யா அழுதுனால தான் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் பிக் பாஸ் பேசினார். இதனால் வெளியில் நடந்தது என்னவென்றால், நானே ஒரு ஓட்டுக்கு அனுப்பி வச்சேன். அதில் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து 1500 சில்லற ஓட்டு வந்தது. முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் முத்துக்குமரனுக்கு வந்து 346 ஓட்டு தான் வந்திருக்கு. ஸோ நான் வச்ச கணிப்பில் அதை தாண்டி வந்து
தமிழ் பிக் பாஸை தாண்டி தெலுங்கு பிக் பாஸ், அதில் நிறைய பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட் போட சொல்லி, அதில் கண்டஸ்டன்ஸாக வந்த சில பேர் வந்து ஓட்ஸ் போட சொல்லி அவங்களுடைய ஸ்டோரி பேஜில் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இவ்வளோ பேரும் பிஆராக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும், பிக் பாஸை பிஆர்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க தோணுச்சு எனக்கு. நேற்று பிக் பாஸ் அவ்வளோ மோட்டிவேஷனாக பேசினார், அதை தாண்டி ஐ லவ் யூ சொன்னார். அந்த ஐ லவ் யூவில் வந்து சில பேர் அதை தப்பாக பார்க்கட்டும், ஆனால் அதில் உண்மையான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது, உண்மையான மோட்டிவேஷன் இருந்தது. ஒரு இப்படி தான் மோட்டிவேஷன் பண்ணி இவங்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ நீங்கள் பிக் பாஸை பிஆர்னு சொல்வீங்களா? பிக் பாஸை பிஆர்னு சொல்வீங்களா? எனக்கு அது பெரிய கேள்வியாகவே இருந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் பிஆர், இதை பிஆர், அதை பிஆர், கேமராமேன் பிஆர், எடிட்டர் பிஆர், இது பிஆர், அது இப்போ சொல்ல முடியுமா உங்களால்? சேனலே சௌந்தர்யா பிஆராக தான் இருக்குது நான் சொல்கிறேன். அப்போது இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்களா? அதனால் நான் இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பேசுகிறோம். அவங்க அதை தாண்டி அடுத்த நாள் அவங்க சரி பண்ணுறாங்கன்னா அதை பேசுகிறோம். நம்ம அண்ணனுக்கே பேசி முடிச்சிடுறோம். இந்த வாரம் ஒரு மாதிரி ரிவ்யூ இருக்குன்னா அடுத்த வாரம் ஒரு மாதிரி ரிவ்யூ இருக்குன்னா அவங்க அதை பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க, அதனால தான் நம்ம அதை பேசுகிறோம். ஸோ அதை நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் தாண்டி அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு தமிழ் ஸ்டேட்க்கு வந்து நம்மளுக்கு வந்து அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சவுண்டுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அது பிஆரால் கிடையாது, உண்மையான ஆர்கானிக் ஓட்ஸ்னால தான் அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நேற்று பண்ண விஷயத்துக்கு சுனிதாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதனால தான் இன்னுமே சௌந்தர்யாவுக்கு பயங்கர பிளாஸ்டாக போயிட்டுருக்கு. மேலும் மேலும் இதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய நாட்கள்லையும் செய்து விட்டு போகிற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் வந்து டைட்டில் வினரை மாறுவாங்க. அண்ட் எங்கள் சவுண்டுக்கும் அப்படியே பிஆரை அப்படியே பயங்கரமாக நாங்களாம் ஒர்க் பண்ணிருக்கோம்ல, அந்த ஓட்டெலாம் அப்படி ஏறும். ஸோ அதை சொல்லிக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சாச்சனாவோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஐயோப்பா கொடுமையாப்பா. இந்த சீசன் பாருங்க, இந்த இயரோடைய கஷ்டகாலம் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நம்மளுக்கு எழுதியிருக்கு. அதனால் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ 2 பேருக்கும் ஒரே சாங்குன்றது 2 பேருக்குமே தெரியும். இந்த அம்மா வந்து தனியாலாம் இப்படிலாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிருந்தது, இப்படின்ச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தான் இருந்தது. ஆனால் சாங்கு ப்ளே ஆயிடுச்சு, அது சாங்குன்றது அதுக்கே தெரில. இவங்களுக்கு சாச்சனாக்கே தெரியல அவங்க சாங்குன்றது, அவங்களுக்கே தெரில. தீபக்கண்ணா எங்கேருந்தோ அவர் ஓடி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டு இது என்ன மேடை ஏறிக்கு வரமாட்டேன்ட்டு போய் அவரே கையை பிடிச்சி இழுத்தனும் வந்துட்டார். அது ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே ஆக்கிட்டார் அவர். அப்பவும் பாருங்களேன், இப்படி பண்ணிட்டு அவர் கரெக்டாக பேசுகிறாரு, கரெக்டாக இதெல்லாம் பண்ணுறாரு. ஒரு இது என்னமோ சொன்னேன், ஏதோ இந்த பாதம் ஏதோ வரம்புலகுது. என்ன இது எனக்கு புரியல, இது டான்ஸா இல்லை வேற எதனாவா? இந்த ஒரு குறிப்பிட்ட இதில் ஒரு இயரில் ஒருத்தர் நல்ல ட்ரெண்டானார், ராசாத்தி ராசாத்தின்னு. அந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது. நிறைய மீம்ஸு, நிறைய இது கலாச்சி பயங்கரமாக போட்டிருந்தாங்க. அது வேறு லெவலில் இருந்தது. இந்தம்மா வந்து சுனிதா ஆடி முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க சுனிதா கிட்ட, அக்கா நீங்கள் செம்மையா ஆனீங்கக்கா, அதுவும் அங்கே இது நல்லாயிருக்கு அப்படின்னு ஆனீங்களே, அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதை தாண்டி அவங்க வந்து உங்களை கிண்டல் பண்ணாங்கக்கா. அதாவது இவங்க பண்ணால் அது கிண்டல் இல்லையா, சுனிதா வந்து இது ஓகே அப்படின்னு பண்ணது கிண்டல் இல்லையா, ஆனால் சௌந்தர்யா இப்படி பண்ணாங்கக்கா அவங்கள அப்படின்றது வந்து டான்ஸ் முடிச்சுட்டு வந்தது. இதுதான் கோழி முட்டின்னு நாங்கள் சொல்கிறோம். ஓகே சரி, அப்படி சொன்னியா, ஆனால் சௌந்தர்யா அளவுக்காவது நீ ஆனியா? இல்லையே. இந்த வாரம் சேலஞ்சிங் கண்டஸ்டன்ட் 8 பேரை தாண்டி வெளியிலேருந்து யார் யார் வராங்கன்னு பார்த்துட்டு பேசலாம். தேங்க்யூ.